ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தால் மக்னி செய்ய போகிறேன். தால் மக்னி நீங்கள் பார்த்தீங்களான்னா நார்த் அண்டு பஞ்சாபி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான டிஷ் தான். இது நார்மலி நீங்கள் பார்த்தீங்களா ரைஸ்க்கு தொட்டைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், நான்வெஜ்ஜுட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம் இதை எப்படி செய்யலாம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்களான்னா நீங்கள் ஈஸி மெத்தடில் நான் செஞ்சுருக்குது. ஸோ ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸில் நான் செஞ்சுருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், இது கருப்பு உளுந்து இருக்குன்னா அந்த உளுந்தில் தான் நான் செய்கிறேன். அது உடச்சி கருப்பு உளுந்து இருக்குது ஓகே, இல்லை முழுசாக இருக்க கூட அதில் வச்சுட்டு செய்யலாம். இதை நைட் நான் ஃபுல்லாக நைட்டு நான் ஹோல் நைட்டு அதை ஊற வச்சுட்டு 2 to 3 வாட்டர்ஸில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு இதை நான் கொஞ்சம் சென்னா பருப்பு போடுறேன், அது கடலை பருப்பு. உங்களுக்கு வேணும்னா ராஜ்மா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது ரொம்ப கிடையாது, லைட்டாக அதை ஒரு பிடி வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 டம்ளர் வச்சு அளவுக்கு நான் இதில் தண்ணி போட்டிருக்குது. ஸோ கொஞ்சம் தான் நம்ம சால்ட் போட்டிருக்கலாம், கொஞ்சம் இதில் ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் மஞ்சத்தூள் போட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு 5 to 6 விசில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஸோ பாயில் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஸோ நான் இதில் பார்த்தீங்களான்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு அப்புறமா நான் கொஞ்சம் நல்லா சூடாகிட்டு அதில் ஜீரகம் போட்டிருக்குது, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 to 5 பச்சை மிளகா, 2 பே லீஃப், 2 to 3 இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராம்பு, ஒரு பெரிய ஏலக்காய் யூஸ் பண்ணுறேன், ஒரு கொஞ்சம் தான் பட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிட்டு அப்புறமா நான் இதில் இது நல்லா ரொம்ப நான் ஆயில் போடலையே, ஸோ கம்மியாக தான் போட்டிருக்குது. அதுக்கு உங்களுக்கு வேணும் ஆயில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கண்டிப்பாக அதை போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வளர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு அப்புறமா அதில் நம்ம மசாலா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மசாலா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்களன்னா நான் இதில் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் பிகாஸ் எண்ணெயில் போடும்போது அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி கலர் ரொம்பவே நல்லா வரும். அதனால அந்த எண்ணெயில் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அதில் எவ்வளோ உங்களுக்கு காரமாக தேவைப்படுது அந்த அளவுக்கே நீங்கள் காரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு 5 நான் இதில் தக்காளி யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே மீடியம் சைஸ் தான் இருந்துச்சு. ஸோ நல்லா அதை போட்டுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க, ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அவர் நல்லா உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்கும் போதே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். அதனால சிம்மில் வச்சுட்டு கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆனியன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தான் பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்குது, அது ஆப்ஷனலாக இருக்குது, உங்களுக்கு போடணும்னா போட்டுக்கோங்க. என்னென்னா நம்ம பருப்பு போடும்போதே நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டோன்னா டைஜஷன் நல்லாயிருக்கும், அதனால நான் போட்டிருக்குறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறேன். மஞ்சத்தூள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் பருப்பில் கூட போட்டிருக்குது, இதை மசாலா நம்ம யூஸ் பண்ணும்போதே லைட்டாக நான் போட்டிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும், நல்லா அந்த இதோட தண்ணி இருக்கணும், நல்லா குறைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கம்மி ஆகிட்ட அப்புறமா 2 ஸ்பூன் சின்ன டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் இதில் கொஞ்சம் இந்த தனியாத்தூள் அப்புறம் இதில் ஜீரகம் பவுடர் இருக்குன்னா அதுவும் 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன மசாலா இருக்கோன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு தனியா பவுடரில் போட்டிங்களான்னா அதுவே உங்களுக்கு போதும் இருக்கும். அண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போதும். இது பாருங்கள் நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. பாயில் ஆகிட்டு இந்த சைடு நல்லா மசாலா ஃப்ரை ஆகிட்டு அப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ண நம்மளுக்கு இது இருக்குதுன்னா பருப்பு, அதை இதுதான் நம்ம போட்டுக்கணும். இது கருப்பு உளுந்து தான், அது கண்டிப்பாக அதை போட்டுட்டு நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் வரைக்கும் லைட்டாக இதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஜஸ்ட் அந்த மசாலா அண்டு பருப்பு நல்லா ஒரு மிக்ஸ் ஆகணும், அந்த டைம் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்களான்னா இது சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான், பட் சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றதுக்கே தோணும். இப்போ நம்ம லைட்டாக அதில் அரை ஸ்பூன் வரைக்கும் இதில் கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன். இதை லைட்டாக போட்டுக்கோங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி இதில் நம்ம நிறைய இதில் போட்டிருக்குது, அந்த கிராம்பு இல்லை நம்ம ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்குது. போட்டுட்டு ஒரு விசில் வரைக்கும் நம்ம அதில் ஒரு 1 or 2 விசில் வரைக்கும், பை சான்ஸ் பருப்பு நல்லா வேந்துச்சுன்னா நீங்கள் ஒரு விசில் மட்டும் போதும், இல்லைன்னா 2 விசில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறமா நம்ம அதில் நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஸோ இந்த சைடு பாருங்கள் நம்மளுக்கே எல்லாம் 2 விசில் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் தான் நம்ம கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் நம்ம இதில் தடுக்கா கண்டிப்பாக தனியாக எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அது நல்லா பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் தடுக்கா போட்டு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இது தால் மக்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்களன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு தால் மக்னி ரெடியாக இருக்குதோ. அப்புறம் இதுக்கு அப்புறம் நீங்கள் லைட்டாக இதில் கொஞ்சம் தடுக்கா போட்டிங்களன்னா என்ன தால் மக்னின்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்களன்னா பட்டர், ஸோ மக்கன்னா பட்டர். ஸோ என்ன பண்ணோம் நம்ம இதை நான் ஃபுல்லாக நார்த் ஸ்டைலில் சமைக்கனால பாருங்கள் பருப்பு அண்ட் தண்ணி
பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நல்லா தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கே நான் கொஞ்சம் பட்டர் எடுத்துருக்குது, ஒரு பெரிய ஸ்பூன்லேருந்து நான் பட்டர் எடுத்துருக்குது. கொஞ்சம் வேணும்னா லைட்டாக நீங்கள் ஆயில் சேர்க்கணும், நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கீயில் நீங்கள் பண்ணணுன்னா கீயில் கூட பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அது ஃப்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இந்த இல்லைன்னா ஒரு 2 to 3 பல்லு நான் இதில் கார்லிக் தான் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸ் பண்ணிவிட்டு போட்டிருக்குது. ஸோ நல்லா அதை ஃப்ரை ஆகணும். ஏன்னா இதில் ஃப்ரை ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதே மாதிரி டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அது லைட்டாக உங்களுக்கு பை சான்ஸ் நீங்கள் சாப்பிடுவீங்களா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதே நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்களா நான் ரொம்ப ஈஸி மெத்தடில் நான் செஞ்சுருக்கேது. ஸோ நல்லா இதை பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதை ஃப்ரை ஆகிட்டு ஜஸ்ட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா என்ன ஆகும் அந்த பொங்கிட்டு வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கே முன்னாடி அது சிம்மில் வச்சுட்டு நம்ம இதில் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் வச்சுக்க நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி நம்ம பவுடர் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ நல்ல கலரை பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸி மெத்தடில் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், பை சான்ஸ் நீங்கள் என்னோடய சேனல்ஸில் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்களேன்னா என்னோடய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சமைச்சிட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது. பை சான்ஸ் நீங்கள் இதை சமைச்சிட்டு எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருச்சுன்னா. என்னோடய ஸ்டைலில் நீங்கள் சமைச்சிட்டு பாருங்கள். நான் எல்லா வீடியோஸ் பார்த்தீங்களன்னா ஈஸி மெத்தடில் எப்படி அந்த நார்த்தோட டேஸ்ட்டை அப்படி கொண்டு வரணும் அந்த மாதிரி நான் பண்ணுவேன். ரொம்ப ஒரு பண்ண தெரியாது, கஷ்டம் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் சமைக்கிறேன். இது ரைஸுக்கு தொட்டுக்கே நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைன்னா சப்பாத்திக்கே கூட சாப்பிட்லாம், ரொட்டிக்கு நானுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பாருங்கள் சாப்பிடும்போதே உங்களுக்கு வேணும்னா லைட்டாக நீங்கள் அதில் நம்ம சர்விங் பண்ணும்போது லைட்டாக பட்டர் இருக்குதுன்னு மேலே போட்டுக்கோங்க. ஹாட்டாக ரைஸில் ஹாட் தால் மக்னி ரெடி, சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு உளுந்து நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மாதத்துக்கு 2 வகை யூஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஈஸி மெத்தடில் தால் மக்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணாங்க, அண்டு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஷேர் பண்ணாங்க. இது பாருங்கள் நம்மளுக்கு தால் மக்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் எதுவுமே தனியாக நான் இது கலருக்கு இதெல்லாம் எதுவுமே பண்ணலையே, என்னோடய ரியல் வீடியோ தான் இதை நான் இதில் போட்டிருக்குது. ரொம்ப ஈஸி மெத்தடில் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.